விஐபி நிகழ்ச்சியில இன்னைக்கு காணொலி காட்சி வாயிலாக நம்ம கூட இணைந்திருக்கிற விஐபி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சியில தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி 1985 முதல் முறையா மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், குட் மார்னிங். நியூஸ் தமிழுடைய தினமொரு விஐபி நிகழ்ச்சியில எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு மிக்க நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் குவெஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்க முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க, முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. இந்த அதிகாரங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி நாராயணசாமி யாரு? முதல்ல உங்க வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு? நான் இந்த புதுச்சேரியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூரணாங்குப்பம் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். நான் படித்தது பூரா அரசு பள்ளி தான். அரசு கல்லூரியிலும் படித்தேன். அப்புறம் சட்டக்கல்லூரி சென்னையில் படித்தேன். நான் பள்ளியில் படிக்கும்போது சரி, கல்லூரியில் அப்போல்லாம் பியூசி +2 போய் பிஎஸ்சி பிஏ இல்லாமல் அப்போல்லாம் பியூசி, அதுக்கு பிறகு தான் பிஏ பிஎஸ்சி. அப்போ நான் பியூசி படிக்கிற வரைக்கும் சைக்கிளில் தான் எங்களுடைய கிராமத்திலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது உண்டு. அப்போ அது பெரிய ஓட்ட சைக்கிள் அந்த காலத்தில் நான் ஓட்டி போகிறது. அடிக்கடி செயின் கட்டிக்கும். அந்த செயின் கட்டிங்கன்னா அதை போட்டு 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 போயிருப்பேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து, கிராமத்தில் எங்கள் அப்பா ஒரு விவசாயி. அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்து அந்த கல்வி படிப்பு, அதாவது பள்ளி படிப்பு, அதே போல் கல்லூரி படிப்பை முடிஞ்சு வழக்கறிஞராக வந்தேன். அது என்னுடைய குடும்பம் அதுக்கு பிறகு நான் வழக்கறிஞராக வந்த பிறகு எங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. இதுதான் என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை. முன்னதாக நீங்க நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. இப்ப பாஜக ஆட்சியில நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது நாங்கள் ஆட்சியில் இருக்கிற சமயத்தில் மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது வழிகாட்டுதல் குழு தலைவியாக மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி இருந்தார்கள். எங்களோடு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்தன. திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற கட்சிகள்லாம் கூட்டணியிலிருந்து ஆட்சி புரிஞ்சோம். அந்த சமயத்தில் எங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால பிரணாப் முகர்ஜி அவர்கள் முன்னாள் மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அந்த மக்களவையினுடைய தலைவர், அவைத்தலைவராக இருந்தார். நான் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்தேன். அப்பொழுது மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் மக்களவையில், மரியாதைக்குரிய அருண்ஜேட்லி அவர்கள் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர். அவர்களோடு நல்ல நெருக்கமான நட்பு வைத்து சட்டங்களை, பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிற சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவங்களுடைய ஒத்துழைப்பை தேடி சிபிஐ டைரக்டர், ஐபி டைரக்டர், யூபிஎஸ்சி சேர்மன், இன்ஃபர்மேஷன் கமிஷன் சேர்மன்லாம் தேர்ந்தெடுப்பதற்கு அந்த குழுவில் அவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசி சுமூகமான முறையில் பாராளுமன்றத்தை நடத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சில சமயம் பாராளுமன்றத்தை முடக்கினா கூட அவங்களை அழைச்சி பேசி பிரணாப் முகர்ஜி அவர்கள் தலைமையில் அதற்கு தீர்வு கண்டிருக்கிறோம். அதனால பாராளுமன்றம் முடக்காம சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம். நல்ல சிறப்பான விவாதங்கள்லாம் நடத்தி இருக்கிறோம். ஆனா இப்பொழுது என்னன்னு சொன்னா, இப்ப நடக்கிற பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரே பாராளுமன்றத்தை முடக்கிறார். ஆளுங்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க. பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வர்றதே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் புதன்கிழமை கேள்வி நேரம் மக்களவைக்கு வருவார், வியாழக்கிழமை கேள்வி நேரம் மாநிலங்களவைக்கு வருவார். முக்கியமான விவாதம் என்னும்போது அவர் உட்காந்து அவர் என்ன பேசுறாங்க பாராளுமன்ற உறுப்பினர் கேட்பார். ஆனால் நம்முடைய இப்பொழுது இருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தை, என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கருத்து, பாராளுமன்றத்தை ஒரு பொருட்டை அவர் கருதவே கிடையாது. பாராளுமன்றத்தில் என்ன விவாதம் நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பாராளுமன்றத்தில் எந்தெந்த விவாதம் நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. இப்படி ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர்களே பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் பாராளுமன்றத்தை முடக்கிற வேலை இப்ப நடக்குது. அதாவது கடந்த காலங்களில்
நாங்க முயற்சி செய்து எல்லாரையும் அரவணைத்து பாராளுமன்றத்தை நடத்தினோம். இந்த காலத்துல எதிர்க்கட்சிகள் கோஷம் போட்டா கூட அவங்கள சரி செய்து பாராளுமன்றத்தை நடத்தினோம் தவிர, ஆனா இப்ப ஆளுங்கட்சி உறுப்பினர்களே பாராளுமன்றத்தை முடக்குவது, அதாவது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப வரக்கூடிய தேர்தலில் பாண்டிச்சேரியில காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றா முதல்வர் பதவியை திமுக கேட்கும் அப்படின்னு பேசப்படுது. இதை காங்கிரஸ் விட்டு கொடுக்குமா? யார் சொன்னது உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எப்படி தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணிக்கு தலைவர், இந்தியா கூட்டணிக்கு அவர் தான் தலைவர். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை. இது தொடர்ந்து அன்னை இந்திரா காந்தி காலத்திலிருந்து தொடர்ந்து இருந்து வருது. தலைவர் ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து, டாக்டர் மன்மோகன் சிங், நரசிம்மராவ் காலத்தில் இருந்தது, இப்பொழுது இருந்து வந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தான் தலைமை ஏற்றிருக்கு தொடர்ந்து. இது யார் வெற்றி பெறுவாங்க, யார் தோல்வி அடைவாங்கன்றது தேர்தலில் தெரியும். அந்த சமயத்தில் நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம். ஆனால் இப்பொழுது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமை, தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமை. புதுச்சேரியில உங்க அரசாங்கத்தை விட தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ரங்கசாமி அவர்களுடைய அரசாங்கம் சிறப்பா செயல்படதா சொல்றாங்களே, அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு தவறான கருத்து. முதலமைச்சர் ரங்கசாமி பதவிக்கு 4 ஆண்டு காலத்துல எந்தவித வளர்ச்சி திட்டமும் புதுச்சேரி மாநிலத்தில் இல்லை. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கிரண்பேடி அம்மையார் தினமும் எங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் கூட காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி 2015 2021 வரைக்கும் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். அப்பொழுது மிகப்பெரிய திட்டங்களை 2 மேம்பாலங்களை கட்டணும். அருமாத்தபுரம் மேம்பாலம் கட்டணும், கீரப்பாளையம் மேம்பாலம் இந்திரா காந்தி சாலையில் கட்டணும். அதாவது பெருந்தலைவர் காமராஜ் மணிமண்டபத்தை கட்டி முடித்தோம். புதுச்சேரி மேரியை கட்டி முடித்தோம். புதுச்சேரியில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலு பெரிய அளவில் கட்டி முடித்தோம். காரைக்காலில் நீதிமன்ற வளாகம் கட்டணும், காரைக்காலில் மார்க்கெட்டு கட்டணும், குடிதண்ணீர் திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும், சாலைகளை போட்டோம், பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றணும், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சோம். கிரண்பேடி எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. மக்கள் நல திட்டங்களை எங்க ஆட்சியில் துரிதமாக நடத்தினோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் இந்த கூட்டணியில், பாரதிய ஜனதா கூட்டணியில், அதாவது பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க வரும்போது, புதுச்சேரிக்கு வரும்போது தேர்தல் சமயத்தில் எங்களது இரட்டை எஞ்சின் ஆட்சி பாரதிய ஜனதாவும் என்ஆரும் ஒன்னா சேர்ந்தா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்தது ஒண்ணு தான், 390 ரெஸ்டோ பார் புதுச்சேரியில். நகர பகுதியில் மட்டும் 150 ரெஸ்டோ பார்கள். இதனால பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, நில அபகரிப்பு நடக்குது, கஞ்சா இருக்குது, அபின் இருக்கு. இதை விட மோசமான நிலைமைன்னா ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே நில அபகரிக்கிறாங்க, வீடுகளை அபகரிக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் கெட்டு போயிருக்கு. யாராவது புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு காவல்துறை லஞ்சம் கேட்குது. எல்லா துறையிலும் ஊழல் மலிஞ்சு போயிருக்கு. நாங்க இந்த ஆட்சியில மாநில அந்தஸ்து சொன்னார் மரியாதைக்குரிய ரங்கசாமி. அவர் 2011 சொன்னார், இன்னை வரைக்கும் மாநில அந்தஸ்து வாங்க முடியல. சிறப்பு நிதி வாங்குவோம்னு சொன்னார், வாங்க முடியல. புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷன்ல சேர்ப்பன்னு சொன்னார், சேர்க்க முடியல. பெண்கள் உதவித்தொகை சொன்னார், கொடுக்க முடியல. கோதுமை போடுவோம்னு சொன்னார், போட முடியல. குறிப்பா கல்வியினுடைய தரம் குறைஞ்சு போச்சு, மருத்துவத்துறையினுடைய தரம் குறைஞ்சு போச்சு. எல்லாத்திலையும் ஊழல், பொதுப்பணித்துறை ஊழல், உள்ளாட்சித்துறையில ஊழல், கல்வித்துறையில ஊழல், காவல்துறையில ஊழல். ஊழலை தவிர இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல. படுகொலைகள் தான் நடக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. ராத்திரி குடிச்சிட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ரெஸ்டோ பார்ல டான்ஸ் ஆடுறாங்க. பக்கத்தில் மக்கள் நிம்மதியா வாழ முடியல. இதுதான் என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சியினுடைய அவல நிலை.
சார், இப்ப நீங்க பேசுறப்போ ஆளுங்கட்சி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தீங்க. அதாவது போதை கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தீங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மேலையும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டம், அதாவது வளர்ச்சி திட்டங்களை நிறைய நிறைவேற்றார், சிறப்பான முறையில் நிறைவேற்றார். எல்லாம் மக்கள் நல திட்டங்களை அவருடைய ஆட்சியில சிறப்பா போகுது. அது மட்டும் இல்லாம அந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது வளர்ச்சி, தொழில்துறையில வளர்ச்சி, எல்லா துறையில வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அங்க ஒரு சம்பவம் நடக்கிறத வச்சு ஒரு குறை சொல்ல முடியாது, ஆட்சியை குறை சொல்ல முடியாது தமிழ்நாட்டு அரசு. இந்த தருணத்துல நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு VIP நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை எங்க கூட பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி சார்.